இவன் ஏதோ பொய் சொல்றாங்க. இவன் ஒரு மனுஷனா இருந்தா இவ்வளவு விஷயம் பண்ணியிருப்பானாங்க. என்னமோ அவன் பேசுறான், அவன் பேசுறது அதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லாம. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் அந்த விஷ்ணுவை பார்த்தா கேட்கணும்னு இருக்கு. நான் சொல்லட்டுமா, ப்ராஸ்டியூஷன் இஸ் ஆல்வேஸ் ப்ராஸ்டியூஷன் சொல்றாருல்ல, அவங்க ப்ராஸ்டியூஷன் உனக்கு தெரியும்ல, நீ ஒரு கஸ்டமரா போயிருக்க வேண்டியது தானே, ஏன் கணவனா போன? கணவன்னா என்ன? என் குழந்தைங்களை பத்தி அவ யோசிச்சு இருந்தாள்னா இந்த வீடியோவை வெளியிட்டு இருப்பாளான்னு. அதே குழந்தைகளை பத்தி நீ யோசிச்சிருந்தீன்னா இந்த மாதிரி ஒரு தாயை பத்தி பேசியிருப்பியா? சரியில்லாத பொண்ணு கூட உன் புருஷன் ஏன் போனாரு? அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம பெண்களே சொல்லுவாங்க அவ கேரக்டர் சரி கிடையாது. அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஏன் பயன்படுத்துறீங்க? ஒருத்தன் பாக்குறானாலுமே வெட்டிட்டு போற காலகட்டத்துல நீ இவ்வளோ விட்டுட்டு இன்னைக்கு வந்து கேட்கறியேன்ற மாதிரி தான் அஷ்மிதாவையும் நம்ம கேட்கணும். நீ ஸ்கேம் பண்ணி லைஃபை மேல கொண்டு வந்தியோ, நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேல கொண்டு வந்தியோ, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களோட லைஃபை அசிங்கப்படுத்திட்டீங்க. தனிமையை நீ விரும்பி எடுத்துக்கிறியோ, விருப்பப்பட்டவங்க கொடுக்குறாங்களோ, அந்த கடைசி கால வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு கொடுமையா இருக்கும். ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க டிடெக்டிவ் பிரசன்ன குமாரி. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆமா, இப்ப ஓகே தான். கொஞ்சம் பிஸி, பயங்கர பிஸியா தான் கேள்விப்பட்டோம். ஆமா. ஸோ நீங்கெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு தானே அர்த்தம்? கண்டிப்பா. ஒரு டாக்டர் வந்து பிஸியா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பேஷண்ட்ஸ் அதிகம் தானே. அப்ப எங்க ஃபீல்டுலயும் அந்த மாதிரி தானே, பிரச்சனைகள் அதிகம் உள்ள மக்கள் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட் வந்துட்டு இதோட கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயுமே அஷ்மிதா விஷ்ணு இந்த விவகாரம் போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட 10 years கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு 4வது குழந்தைக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் வீடியோ போட்டாங்க. 4வதும் பெத்து போன்ற மாதிரிலாம் அஷ்மிதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் பயங்கரமான கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க. இப்பதான் குழந்தை அண்மையில பிறந்திருக்கு. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல விஷ்ணு வந்துட்டு தன்னோட மனைவி மேல, அஷ்மிதா மேல வாயில சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஏன் பாத்தீங்களா? நீங்க பார்த்தேன். எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, நிஜமாவே சொல்றேன். அவ்வளோ அலிகேஷன் அந்த பையன் வந்து அந்த அஷ்மிதா மேல வைக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் அந்த விஷ்ணுவை பார்த்தா கேட்கணும்னு இருக்கு. நான் சொல்லட்டுமா, ப்ராஸ்டியூஷன் இஸ் ஆல்வேஸ் ப்ராஸ்டியூஷன் சொல்றாருல்ல, நான் என்ன கேட்குறேன், இது விஷ்ணு கிட்ட கேட்குறேன். அவங்க ப்ராஸ்டியூஷன் உனக்கு தெரியும்ல, நீ ஒரு கஸ்டமரா போயிருக்க வேண்டியது தானே, ஏன் கணவனா போன? கணவன்னா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் மாரலாகவும் சப்போர்ட்டிவ் கொடுக்கறது தான் கணவன். கணவன் தாங்க ஒரு குடும்பத்தோட ஆணி வேறு. நீ இவ்வளோ விஷயத்தை இவ்வளோ நாள் சொல்லாம இன்னைக்கு ஏன் வந்து வெளில சொல்ற? புரியுதா? நீ மாட்டிக்கிட்ட ஒரு இடத்துல, உன்னை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நீ அப்ப கூட இதை பொறுத்துலாம் சொல்லல. மாட்டிக்கிட்ட, உன்னை பிடிச்சிட்டாங்க, நீ வந்து இவ்வளோ நாள் சொல்லாம அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு தாய்மைன்னா என்னங்க? குழந்தை முன்னாடி பிரெக்னன்சி அப்போவே நீ மாட்டிக்கிட்டது, அது ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் அந்த பொண்ணுக்கு. கரெக்டா இல்லையா? அதை முடிச்சும் அதை வெளி காமிச்சிக்காம அந்த குழந்தைய பெற்று இருக்கிற இந்த சூழ்நிலையில நீ இப்ப வந்து இதை வெளியில சொல்றீன்னா இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன், இது என்னோட பர்சனல் கருத்து. என்ன நடந்திருக்கும்னா, இவர் வந்து வெயிட் பண்ணி பார்த்திருப்பாரு, திரும்ப சேர்த்துக்குவாங்களா ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. அந்த பொண்ணு சேர்த்து இருந்திருக்காது. யாருங்க சேர்த்துக்க முடியும்? அதனால அவங்க நல்லா இருக்க மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. எவ்வளோ பெரிய தப்பு சொல்லலாமா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் வந்து என்கிட்டயே வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனர் என்ன வந்துட்டு இப்படி கூப்பிடுறாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா சொல்லிட்டே இருந்தாரு. அது எப்படி இது சரி, இதெல்லாம் தெரிஞ்சது நான் வாழ்ந்திருப்பாரு. அப்ப நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீனா? அப்ப நீ யாரு? Who are you? What's your role? உன்னோட ரோல் என்னங்க?
அப்ப நீ அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு நீயும் ஆசைப்பட்டு அந்த லக்ஸரி வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தானே இவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த. உன்னோட விஷயம் வெளில வந்துருச்சுங்கிறதுக்காகவே அந்த பொண்ணோட விஷயத்தை நீ கொண்டு வந்து, அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது, நீ வந்து வெளியில கொண்டு வந்து சோசியல் மீடியால உட்கார்ந்து சொல்றீன்னா நீ என்ன என்ன பர்பஸ்? வாட்ஸ் அ பர்பஸ்? இன்னைக்கு நீ சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அதுவும் ஒரு பொண்ணு மேல, ஒரு தாய் மேல. நீ உன் மனைவி மேல சொல்லிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு தாய் இல்ல. அந்த சோசியல் மீடியாவுக்கு கூட தான் அந்த ஒரு சென்ஸ் வேண்டாம். இப்பதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப போய் நம்ம இதை சொல்லலாமா? சரி சொல்லிட்டான், அவன் தான் அறிவு கெட்டு சொல்லிட்டான்னா போடலாமா அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வேண்டாம். சரி போட்டுட்டாங்கப்பா, இப்ப நீ என்ன சாதிக்க போற? நீ ஒரு விஷயம் சொல்ற, என் குழந்தைங்களை பத்தி அவ யோசிச்சு இருந்தாள்னா இந்த வீடியோவை வெளியிட்டு இருப்பாளான்னு. அதே குழந்தைங்களை பத்தி நீ யோசிச்சிருந்தீன்னா இந்த மாதிரி ஒரு தாயை பத்தி பேசியிருப்பியா? சொல்லியிருப்பியா? இன்னைக்கு நீ இந்த சமூகம்க்கு நீங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து பொன் பொருள் என்ன வேணா வாங்கி கொடுங்க, அதெல்லாம் பெருசே இல்லை. நீங்க ஒரு விஷயம் இப்ப பண்ணிருக்கீங்கல்ல, அததான் அந்த குழந்தைங்களை தான், அதுதான் அந்த குழந்தைகளுக்கு நீங்க கொடுத்த பெரிய தண்டனை. அந்த குழந்தைங்க இதை சுமந்துட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பா இந்த சமூகம் கேட்கும், உன் அம்மா மாதிரி தான் நீ, உன் அப்பா மாதிரி தான் நீ அப்படின்னு சொல்ல வச்சுட்டீங்க. நீங்க இனி என்ன நல்லா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீ ஒரு ஆம்பளை பையன், நீ என்ன வேணா பண்ணலாம், நீ போயிடலாம். அந்த 3 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படும். நம்ம எல்லாருமே பார்க்குறோம்ல, தனியா வந்து அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுது. நான் பார்க்குறேங்க என் கேஸில். ஆக்சுவலி என்னன்னா, உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நாம மாட்டிக்கிட்டோம், தன்னோட தவறை மறைக்க அடுத்தவங்களோட தவறை எழுத்து வெளில போட்டுருவாங்க. இது இப்போ ரீசன்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா யாரையாவது ஒருத்தர் எழுத்து போட்டுறது, அது கொஞ்சம் நல்லாவே நடக்குது. என்கிட்ட கேஸ் வரும்பா, நிறைய கேசஸ்ல, மேடம் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டுபிடிச்சி கொடுங்க, கண்டுலாம் பிடிச்சி கொடுத்தோம்னா சொல்லுவாங்க, இது எப்படிமா இதா, அந்த பொண்ணு அங்க இருக்கு, இவர் இங்க இருக்காரு, இது எப்படி உங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆச்சுன்னா வாய் கூசாம சொல்லுவாங்கப்பா. சீரியஸ்லி, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, வாய் கூசாம என்ன தெரியுமா சொல்லும்? ஒரு பொண்ணு சொல்லும், என் புருஷன் ரொம்ப நல்லவர், த்ரிட்டன் பண்ணி வச்சிருந்தா அவ கேரக்டர் சரியே இல்லையா மேடம், நான் கேட்டேன் மேடம்னு ஒரு பொண்ணே சொல்லும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு கேரக்டர் சரியில்லை, சரியில்லாத பொண்ணு கூட உன் புருஷன் ஏன் போனாரு, அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம பெண்களே சொல்லுவாங்க அவ கேரக்டர் சரி கிடையாது. அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு ஏன் பயன்படுத்துறீங்க? ஒரு ஒரு கணவரை காப்பாத்துறதுக்கு இன்னொரு ஏன்னா உனக்கு கணவர் வேணும், அவருதான் சம்பாதிச்சு கொடுக்கணும் வேணும். உடனே என்ன சொல்லிடுற நீ, அவ சரி கிடையாது, அவ கேரக்டர் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டா, அது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னா இதை தான் ஒரு ஆயுதமாவே பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அது காலகாலமா மற்றவங்க சொல்லலாம், ஒரு கஸ்டமரா சொல்லலாம், ஒரு கணவனா நீ எப்படி சொல்லலாம்? தப்பு இல்லையா? நீ மாட்டிக்கிட்ட, கையும் களவுமா புடிச்சிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக, உன்னை திரும்ப வீட்டுல சேர்க்கலங்கிற ஒரே காரணத்துக்காக நீ இவ்ளோ அலிகேஷன்ஸ் வைக்கிற ஒரு பொண்ணு மேல. சரி, இப்ப அந்த வீடியோவை அஷ்மிதா தான் வெளியிட்டாங்க, என்ன வந்துட்டு மிரட்டியே எடுத்தாங்க அந்த வீடியோ, அந்த வீடியோவே இவங்க தான் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு இது இருக்கு, இவங்க தான் வெளியிட்டாங்க, இதெல்லாம் இவங்க பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதுல எந்த அளவு உண்மை இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க, அதனால தப்பு என்ன? ஒரு கணவன் எந்நேரமோ நீ இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுவ அந்த பொண்ணு கூட, அவரே சொல்றாருல, நான் ஒரு அரேபியன் மாடல் கூட வந்து அஷ்மிதாவோட பெர்மிஷனோட போனேன்ட்டு சொல்லியிருக்காருல்ல. எந்த பொண்ணு, எந்த வைஃப் வந்து நீ போய் இருந்துட்டு வான்னு பெர்மிஷன் கொடுப்பாங்க? அதுக்கு பேர் என்ன? அது உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? சரி, நீ இதெல்லாம் பண்ண இப்ப நீங்க சொல்றீங்கல்ல உண்மையா இருந்தா அதுக்கு பேர் என்ன, அந்த மாதிரி கேட்டு போனான்னு, அப்ப எப்படி அஷ்மிதா பெர்மிஷன் கொடுத்தாங்க? இப்ப அதெல்லாமே இவங்க சைடுல அலிகேஷனை வைக்கிறாங்கல்ல. இப்ப அந்த ஒரு இது இடிக்க போய் தான் அந்த பெண்ணோட இவருக்கு இப்படி இருக்குன்றதுலதான் இவங்க கோவப்பட்டு அதை வீடியோவா எடுத்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு மொத்த இஷ்யூவா நீங்க, அப்ப எப்படி அவங்க அலோவ் பண்ணி இருந்திருப்பாங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரேபியன் லேடி கூட மாடல் கூட அனுப்புன அஷ்மிதா, நீ இன்னொரு பொண்ணோட ஃப்ளர்ட் பண்ண வீடியோவை ஏன் வெளியிட போறாங்க? அதை அக்செப்ட் பண்ண அஷ்மிதா இதை ஏன் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க? புரியுதா? அதையே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இதையே அக்செப்ட் பண்ணிக்காம வீடியோ வெளியிட போறாங்க. சும்மா இவன் ஏதோ பொய் சொல்றாங்க. இவன் ஒரு மனுஷனா இருந்தா இவ்வளவு விஷயம் பண்ணியிருப்பானாங்க? என்னமோ அவன் பேசுறான், அவன் பேசுறது அதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லாம, ஒரு பொண்ணோட இதை வந்து சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு, பலகீனங்களை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட பலத்தை வெளியிடுறான். நான் என்ன கேட்கிறேன்னா, அஷ்மிதா அப்படிதான் தெரியும்ல உனக்கு, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. அவர் சொல்றாருல,
ப்ராஸ்டியூஷன் இஸ் ஆல்வேஸ் ப்ராஸ்டியூஷன் நான் சொல்லட்டான், நீ ஒரு ஆம்பளை உட்காந்து சொல்லட்டான்னு ஜெயகாந்தன் கிட்ட ஒருத்தர் கதை எழுதிட்டு போய் கொடுத்துருக்காரு, முன்னுரை எழுத சொல்லி கொடுத்துருக்காரு. ஜெயகாந்தன் என்ன பண்ணிட்டாரு, அந்த புக்ல ஃபர்ஸ்ட் லைன் படிக்கிறாரு, படிச்ச உடனே தூக்கி போட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் லைனே தப்புன்னாரு. அப்ப அவர் கதை எழுதுனவர் கேட்கிறாரு, சார் என்ன சார் தப்புன்னும் போது, ஒரு ஊரில் ஒரு தாசி இருந்தால் அப்படின்னு இவர் கதை எழுதியிருக்காரு. அதுக்கு ஜெயகாந்தன் என்ன சொல்றாரு, முட்டாள் பயலே, ஒரு ஊரில் தாசி இல்லை, ஒரு ஊரில் 10 அயோக்கியர்கள் இருந்தார்கள், அவர்கள் ஒரு தாசியை உருவாக்கினார்கள். சரியா? அவ என்னமோ தனியாவே ஒரு பொண்ணு இருந்த மாதிரியும், அவ மட்டுமே தனியாவே ப்ராஸ்டியூஷன் பண்ண மாதிரியும், விபச்சாரம் பண்ண மாதிரியும், நீங்க எல்லாம் ஒழுங்கு மாதிரியும் பேசி இருக்கியே. லாஜிக்கே இல்லாத கொஸ்டினா இருக்கே, லாஜிக்கே இல்லாத ஃபர்ஸ்ட் லைனா இருக்கே, நீ இதை போய் மாத்தி எழுதிக்கிட்டு வா, அப்பதான் நான் முன்னுரை எழுதி கொடுப்பேன்னு சொன்னது யாரு? ஒரு ஆண். ஒரு ஆணுக்கே அதுல உடன்பாடு இல்லை. கரெக்ட் தானே? ப்ராஸ்டியூஷன் ஈஸியா சொல்றியே, அது எப்படி ஆக்க முடியும்? உன்ன மாதிரி கேவலமான மனிதர்கள் இருந்துதான் இந்த மாதிரி ஆயிருக்கும். நான் என்னோட கேள்வி ஒண்ணுதான்ப்பா, அவ அப்படின்னு தெரியும்ல, நீ ஏன் கஸ்டமரா போகாம கணவனா போன? கணவன்னா என்ன? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தெரியுமா தெரியாதா? 3 குழந்தைகள் ஆயிடுச்சு இல்ல, 4வது குழந்தைக்கும் உட்கார்ந்து வீடியோ போடுறீங்க. கண்டென்ட்டுக்காக பண்ணா அன்னைக்கே சொல்லு. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் சும்மா இன்னொருத்தரை பார்த்து சிரிச்சாலோ, இல்ல இன்னொருத்தர் நம்ம வைஃபை வந்து பார்த்தாலோ பொசசிவ் ஆவாங்க. அடிச்சுட்டு வெட்டு குத்துல போய் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப நீ என்ன? நீ யாரு? நீ அப்ப இவ்வளோ விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிட்ட, இவ்வளோ விஷயம் ஒத்துக்கிட்ட, நீ சொல்ற, நாங்க சொல்லல. அப்ப ஒரு ஆண் எப்படி இதை நீ ஒத்துக்க முடியும், ஏத்துக்க முடியும்? இதை நீ சொன்னா பாக்குறவங்க கேட்கறவங்க எல்லாம் முட்டாளா, அறிவிலியா கேட்கறவங்களுக்குலாம்? இப்ப வந்து மேம், இவருடைய குற்றச்சாட்டை நம்ம இப்படி பாக்குறோமா, நீ இவ்வளவு நாள் இதெல்லாம் தெரிஞ்சு வாழ்ந்த, இப்ப வந்து இப்படி சொல்றியே, உனக்கு இது இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம். இவங்க சைட்ல பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்க, 10 வருஷமா இவங்கிட்ட நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், இந்த கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. 10 வருஷமா ஏன் இவங்க எதுவுமே சொல்லாம, ஒரு 3 குழந்தைகளும் ஆயிருச்சு, இப்போ ஓபன் அப் ஆகுறாங்க. சோ இவங்க சைட்ல என்ன மனநிலையில இருந்திருப்பாங்க? இப்ப அவரோட தரப்பு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, அது வந்து ரொம்ப தப்பானது. ஒரு குழந்தை பிறந்திருக்கும் போது வந்து இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் சொல்லக்கூடாது, ஒரு தாயா இருக்கவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. இதெல்லாம் இவங்க 10 ஆண்டுகள் இவங்க இந்த கேரக்டர் இப்படிதாங்க அப்படின்னு இப்ப ஓபன் அப் ஆகுறாங்க. அந்த வீடியோ இது பண்றாங்க, அடிச்சிருக்கான் என்ன, லிட்டரலா என்ன வந்து எல்லா விதத்திலயுமே துன்புறுத்தி இருக்காரு, மனது ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி. அப்படிப்பட்டவர் கூட 3 குழந்தைகள் பெற்று வாழ்ந்திருக்கீங்க. 4வது குழந்தைக்கு நான் ப்ராமிஸ் வாங்கிட்டேன் வீடியோ போடுறீங்க. ஏற்கனவே டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் மறுமணம் பண்ணி நாங்க தான் ஒரு சூப்பரான கப்புள்னு காதலர் தினம் கொண்டாடுறீங்க. பாக்குற அத்தனை பேரும் உங்களை உண்மையிலேயே ஒரு ஐடியல் கப்புளோன்ற அளவுக்கு நினைக்கிற நேரத்துல இத மாதிரி ஒரு அலிகேஷன் இவங்க சைட்ல இருந்து வைக்கும்போது அதை எப்படி பாக்குறீங்க? ஆமாப்பா, இப்ப அவர் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணிட்டாருல்ல, அஷ்மிதா இப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க இனிஷியேட் பண்றாரு, அதுக்கான முத்திரையை பதிக்கிறாரு அங்க. அப்ப அதுக்கு அவங்க பதில் கொடுக்கணும். 1. 2வது, உண்மையாவே அது நடந்திருக்கலாம், மேபி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருக்கலாம். இல்ல இவர் பண்ண விஷயத்துக்காக ஏதாவது ஒண்ணு ஆப்போசிட் சொல்லணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம். இப்போ ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வருது அப்படின்னா நமக்கு அது பதில் நோட்டீஸ் கொடுப்போம்ல, கவுண்டர் நோட்டீஸ் கொடுப்போம்ல, கவுண்டர் ஃபைல் பண்ற மாதிரி. இவங்க ஏதாவது சொல்லணும்ல, அலிகேஷன் சொல்லணும்ல, அதுக்காக சொல்றாங்களா கூட மேபி இருக்கலாம், அது உண்மையாவும் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், சொசைட்டில ஒரு நேம் இருக்கு, நமக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்கு. இதுல வந்து நம்ம சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்ண வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம், இவன் இப்படிதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுன்னு கூட நினைச்சிருக்கலாம் அஷ்மிதா. இது ஏன் வெளில வரப்போகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் வெளில, இந்த விஷயம் ஆக்சுவலி அஷ்மிதா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காதுல்ல, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ என்ன டார்கெட் பண்ணிட்ட, அடுத்து நான் உனக்கு வந்துட்டு நீ செஞ்ச விஷயத்தெல்லாம் நான் சொல்றேன்னு சொல்லலாம், மேபி இல்ல பொய் கூட சொல்லலாம், அது நமக்கு தெரியல. ஆனா இனிஷியேட் பண்ணது யாரு அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயம். இப்ப இவங்க ஸ்கேம்ல மாட்டினாங்கல்ல, விஷ்ணு மேல வந்து நிறைய இது பணம் வாங்கி ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுல வந்து அஷ்மிதாக்காக விஷ்ணு கிட்ட அந்த இது உள்ள வந்தவங்க நிறைய பேருன்னு நிறைய இது சொன்னாங்க. அதுக்கு அஷ்மிதா என்ன பதில் சொல்லி இருந்தாங்கன்னா,
என்ன பார்த்து வந்திருந்தீங்கன்னா நீங்க எங்ககிட்ட கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கணும், விஷ்ணு கிட்ட போயிருக்க அந்த கூடாது, ஷேர்ஸ் இதுக்கு போயிருக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. சோ இவங்க 2 பேரோட இதுவுமே பார்க்கும்போது அந்த ஸ்கேமை மறைக்கிறதுக்கு ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்களோன்னு எல்லார் மனசுலயுமே ஒரு ஸ்ட்ராங்கான இது இருக்கு. சோ நிறைய பணம் வந்துட்டு இதுல நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ ஏமாந்துருக்கவங்களை எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழலை இப்படி ஒரு டிராமா கிரியேட் பண்ணி மொத்த பேருடைய கவனத்தையும் திருப்பி இதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைலூட் பண்ணிடலான்ற மாதிரியும் இது போயிட்டு இருக்குன்றாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஸ்கேம்ங்கிறது உண்மையாவே நடந்த விஷயம் தான். அந்த அவர் பேர் என்ன, விஷ்ணு வந்து கண்டிப்பாவே ஸ்கேம் பண்ணியிருக்காரு. அதுல அஷ்மிதா சொன்ன விஷயமும் கரெக்ட் தான். இப்போ என்னை பார்த்து நான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளைண்ட்ஸ்லாம் காசு கொடுத்து ஏமாந்தவங்க எல்லாம் நாங்க அஷ்மிதாவை பார்த்து தான் கொடுத்தோம், அஷ்மிதாக்காக தான் கொடுத்தோன்னு. அதனால அந்த பொண்ணு சொல்ற விஷயம் பாயிண்ட் தான் என்னன்னா, அஷ்மிதாக்க தான் கொடுத்துருந்தீங்கன்னா என்னோட நாலேஜின் படி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துருந்துருக்கணும், இல்லைன்னா என்கிட்ட கோர்ஸ் சேர்ந்துருந்தா நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். நீங்க இதுல எதுவுமே இல்லாம பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குதுதான். இது ஸ்கேம்ங்கிறது உண்மைதான், அவன் பண்ணியிருக்கான், இல்லன்னு சொல்ல. இது இவ்வளவு நாள் அஷ்மிதாக்கு தெரிஞ்சிருக்காதா கூட வாழறவங்களோட பணம் அவர் வந்துட்டு இவ்வளவு பணம் அவங்க கைக்கு வருது, புழக்கத்துல இருக்கு அவர்கிட்ட பணம், வேற எந்த இதுவுமே பண்ணலனுமோ அது தெரிஞ்சிருக்கலாம். அப்பவே ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும்ல. அவங்க ஊர் மக்களை ஏமாத்துறாங்க, ஜனங்களை ஏமாத்துறாங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம்ல. இப்ப வந்து நீங்க பொங்குறவங்க அப்பவுமே சொல்லி இருந்திருக்கணும்ல. கண்டிப்பா எடுத்திருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் தப்பு பண்றான்னா, இப்ப நான் கேட்டேன்ல, விஷ்ணுவை கேட்டேன்ல, நீ யாரு, ஒரு பொண்ணு தப்பு பண்ணுது, ஒரு பொண்ணு அப்படி இருக்குது அப்படின்னா நீ கேட்டிருக்கணும்ல. ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கும்போது ஒருத்தன் பாக்குறானாலுமே வெட்டிட்டு போற காலகட்டத்துல நீ இவ்வளோ விட்டுட்டு இன்னைக்கு வந்து கேட்குறியேன்ற மாதிரி தான் அஷ்மிதாவையும் நம்ம கேட்கணும். நீங்க என்ன சொல்லு, அவன் ஸ்கேம் பண்றான், இவன் இப்படிதான் சம்பாதிக்கிறான், இப்படிதான் ஏமாத்தி பணம் வாங்குறான், இத்தனை பெண்களோட பழகுறான், டான்ஸ் ஆடுறான், எவ்வளவு டான்ஸ் ஆடுறாரு, எப்படி எல்லாம் போறாரு, இதெல்லாம் பண்றாரு, உனக்கு தெரியாமல இருந்திருக்கும். அப்படி கேட்டு நீ ஃபர்ஸ்ட் அதை கேட்டு இருந்திருக்கணும், கண்டிச்சிருந்திருக்கணும், உன் லைஃபை நீ கரெக்டா கொண்டு போயிருந்திருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் வெளில பிரச்சனை ஆயிருந்திருக்காது. இன்னைக்கு என்ன ஆச்சு, எந்த சோசியல் மீடியா உன்னை உயர்த்துச்சோ அதே சோசியல் மீடியா உன்னை தாழ்த்தவும் செஞ்சிருச்சு, உன்னை அசிங்கமும் படுத்திருச்சு. இது உன்னோட போகாது, உங்களோட போகாது. நீ ஸ்கேம் பண்ணி லைஃப மேல கொண்டு வந்தியோ, நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேல கொண்டு வந்தியோ, 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களோட லைஃபை அசிங்கப்படுத்திட்டீங்க. இதனால பாதிக்கப்பட்டவங்க வந்து அஷ்மிதாவோ விஷ்ணுவோ கிடையாது, இல்ல பப்ளிக்கோ சோசியல் மீடியாவோ கிடையாது. நம்ம எல்லாம் கொஞ்ச நாள்ல இதை கடந்து போயிருவோம். அடுத்த விஷயம் வந்தா நம்ம போயிருவோம். பட் எனக்கு கஷ்டமா இருக்கிற விஷயம், குழந்தைங்களுக்காகன்னு சொன்ன 2 பேரும் குழந்தைங்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? இந்த சொசைட்டில ஒரு மோசமான ஒரு விஷயத்துல தள்ளப்பட்டுட்டீங்க அந்த குழந்தைங்கள. எனக்கு அது கஷ்டமா இருக்கு நிஜமா. ஸ்கேம் பண்ணதெல்லாம் அஷ்மிதாக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது, அதெல்லாம் சும்மா கதை. தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இந்த இதை தாண்டி நம்ம வரும்போது இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க, 10 வருஷம் வாழ்ந்தாங்க, 3 குழந்தைங்க, பயங்கரமா வாழ்க்கையில வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்த நமக்கே வந்துட்டு சிலது தெரியும், இதெல்லாம் இவங்க வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாக்காக தான் செய்யறாங்க, எல்லா ஃபேமிலிலயும் சண்டை இருக்கும் தெரியும், சும்மா ஆல் டைம் லவ்னே சுத்த மாட்டாங்க, இதெல்லாமே ஓரளவுக்கு எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். இதை தாண்டி அந்த நம்பிக்கையெல்லாம் அப்படி சேர்ந்து இருக்கும்போது டக்குன்னு பிரேக் பண்ணிட்டு நாங்க இப்படிதான் ஒரு ரியல் ஃபேஸ் காமிக்கும் போது இதை பாக்குற நிறைய பேருக்கு இதுக்கு தனியா வாழ்ந்துட்டு போலாம்டா அப்படி ஒரு இது தோணும்ல. இன்னைக்கு சொசைட்டில அந்த மாதிரி மக்கள் அதிகமாயிட்டாங்க, தனியா இருந்துட்டு போலாம், ரிலேஷன்ஷிப்பே வேணான்ற மாதிரி. கண்டிப்பா. இப்ப அஷ்மிதா ஃபேமிலி மாதிரி விஷ்ணு ஃபேமிலி மாதிரி மட்டும் இல்லப்பா, சோசியல் மீடியால நிறைய ஃபேமிலி என்னால சொல்ல முடியும், ஒரு சில ஃபேமிலிஸ் கூட, பட் வேண்டாம். அவங்க எல்லாருமே இப்படிதான், அப்படி பயங்கரமா வீடியோஸ் போட்டு அப்படி இப்படின்னு ஓஹோ ஆஹான்னு காமிச்சு கண்டென்ட்டுக்காக பேசுறது, இதுக்காக பேசுறது, ஃபேமிலியே அசிங்கப்படுத்துறது, அவங்களுக்குள்ளேயே அசிங்கப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இதுவாயிட்டு நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம், நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம், அந்த மாதிரிலாம். இப்போ ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அம்மா என்ன பண்ணோம், நான் தனியாக இருக்கேன், என்னை எல்லாரும் விட்டுட்டாங்க போயிட்டாங்க, நான் தனிமையில் வாழ்கிறேன், எனக்கு இதுவே போதும்னு இப்போ 2 நாள் முன்னாடி சேர்ந்துக்கிட்டாங்க, நாங்கள் வீடு கட்டிட்டோம், நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம். நான் யாரை சொல்கிறேன்னு புரியும், பட் அவங்க லெவலுக்கு நான் இறங்க விருப்பப்படல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதை விட நீங்க கேட்ட பாயிண்ட் வந்து நான் அதுல ஒண்ணு சொல்றேன்ப்பா, தனிமை அப்படிங்கிறது மிக கொடுமையான ஒண்ணு, அது யாரும் யாருக்கும் கொடுக்கவே கூடாது. தனிமையில வந்து 2 வகைப்படும். ஒண்ணு நம்ம விருப்பப்பட்டு ஏத்துக்கிறது, நம்மளா விருப்பப்பட்டு எனக்கு யாருமே வேணாப்பா, நான் தனியா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம விருப்பப்பட்டவங்க நமக்கு கொடுக்கறது. நம்மளை சுத்தி 10 பேர் இருப்பாங்கப்பா, வித்தியாசம் இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளை சுத்தி 10 பேர் இருப்பாங்க, நம்ம சாப்பிட்டோமா வச்சோமான்னு கேட்க ஒரு ஆள் இருக்காது. அது உண்மையான தனிமை.
சரியா? நம்ம யாருக்காகலாம் விழுந்து விழுந்து விழைச்சோமோ, யார் மேல அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் காட்டணுமோ, நாம இல்லைன்னா இவங்க வாழவே மாட்டாங்கன்னு நினைச்சு அவங்களுக்காக விழுந்து விழுந்து வாழ்ந்திருப்போமோ, அவங்களே நீ இல்லைன்னா என்னால வாழ முடியும், நீ யாரு, எனக்கு நீ தேவையே கிடையாதுன்னு நம்ம முன்னாடி அப்படியே நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்வாங்க பாருங்க. அதுதான் உண்மையான தனிமை. அப்ப அவங்க எடுக்கிறாங்க பாரு ஒரு முடிவு, உன் கூடலாம் இருந்து உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து இவ்வளோ செஞ்சு இன்னமும் கூட இருந்து நான் வலியோட வாழ்றதை விட நான் தனியா ஒதுங்கி போய் வாழ்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையான தனிமை. அப்புறம் அந்த விருப்பப்பட்டு ஏத்துக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இளமையில எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்றது கெத்தா இருக்கும். முதுமையில எனக்கு யாருமே இல்லை, எனக்கு கேட்க ஆள் இல்லைன்னு சொல்றது வலியா இருக்கும். அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரிதான் தனிமையில தனிமைன்றது மிகப்பெரிய கொடுமை சத்தியமா. அதுக்கான விலைகள் எல்லாரும் சொல்லிடலாம், தனியா இருக்கான்ப்பா, ஜாலியா இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அவங்க ரொம்ப கொடுமையா தான் வாழ்வாங்க. அந்த வாழ்க்கைய ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடப்பாங்க. டைம் வரைக்கும் அந்த தனிமை இவங்களா எடுத்துக்கிற தனிமையா இருந்தா ஹாப்பியா இருக்கும். ஹாப்பியா சர்டன் பீரியடுக்கு. ஆமா. இன்னொருத்தரால அந்த தனிமை நமக்கு திணிக்கப்பட்டிருக்கும் போது கொடுமையா இருக்கும். மனுஷிய புத்திரன் ஒரு கவிதை சொல்லியிருப்பாருங்க தனிமையை பொறுத்து, சூப்பரா இருக்கும். என்ன சொல்லுவாருன்னா, தனிமையில் இருந்து இறந்தவனை தனிமையில் இருக்கிறவன் பார்க்கிறான். தன் அண்டை வீட்டுக்காரரிடம் நடுக்கமான குரலில் சன்னமான போதையில், நாளை காலை 9 மணி வரை என் வீட்டு கேட்டில் பால் பாக்கெட்டும் நியூஸ் பேப்பரும் எடுக்காமல் இருந்தால் என் வீட்டு பெல்லை அழுத்துங்கள், திறக்காவிட்டால் ஃபோன் செய்யுங்கள், எடுக்காவிட்டால் துணிந்து கதவை உடையுங்கள். எவ்வளவு கொடுமைன்னு வலிகள் நிறைந்த வார்த்தைகள் தானே. நீ தனிமையை நீ விரும்பி எடுத்துக்கிறியோ, விருப்பப்பட்டவங்க கொடுக்குறாங்களோ, அந்த கடைசி கால வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு கொடுமையா இருக்கும். விருப்பப்பட்டு எடுத்துக்கிறவங்களுக்காவது கடைசி கால வாழ்க்கை தான் மரண வலியை கொடுக்கும். தன்னை விரும்பினவங்க கொடுக்குற தனிமை டெய்லி மரணமா இருக்கும். கரெக்டா இல்லையா? அதனால அந்த தனிமையை யாரும் யாருக்கும் பரிசா கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கைலாம் நிச்சயம் கிடையாது, ஹாப்பியா இருக்கு. ஒரு அம்மா போயிட்டு ஒரு பையனோட வீட்டு வாசல்ல என் பொண்ணை கொடுத்துருங்க அப்படின்னு அழுறது, கொலை பண்ணி போட்டாங்க. நாட் அ டிவோர்ஸ் மட்டும் இல்லை, கொலைகள் நடக்குது. இந்த தனிமையா இருக்கேன், நான் சிங்கிள், நான் இப்படி அப்படின்னு இந்த கெத்துக்கு வீடியோ போடுறவங்கெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன். அதெல்லாம் சும்மா ஃபேக். உடனே இந்த கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க, இந்த மாதிரி உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன அதெல்லாம் போய் பார்த்தியா அப்படின்னா, நான் அதான் பார்த்தேன், எனக்கு அதெல்லாம் வேலை, நான் டிடெக்டிவ், நான் சர்வலைன்ஸ் போறேன். டிவிலையும் பேப்பர்லையும் சோஷியல் மீடியாலையும் வர நியூஸ் விட அதிகபட்சமான நியூஸ் என்கிட்ட வரும். நான் இருக்கிற வரைக்கும் இவனோட இருப்பேன், நான் இருக்கிற வரைக்கும் இவ கூட இருப்பேன், எனக்கு பிடிக்கலையா நான் இன்னொருத்தரோட போய் இருப்பேன். இதுக்கு பேர் டீசெண்டா லிவ் இட். கேவலமான ஒரு செயல். ஒரு செருப்பு பிஞ்சு போதுப்பா, நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்சுன்னா தச்சு போடுவோம். இப்ப என்ன பண்ணுவோம், செருப்பு பிஞ்சிருச்சா தூக்கி போட்டு ஒன்று வாங்கிக்கலாம், போறப்போ வழியில் அப்படி ஒன்று வாங்கிக்கலாம். ஸ்லிப்பர்ஸும் மனிதர்களும் இன்னைக்கு உறவுகளும் அப்படிதான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தின்றோம், அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு 2 பேருன்ற கான்செப்ட் போய் இப்போ ஒருத்தருக்கு பல பேருங்கிற கான்செப்ட் வந்துருச்சு. நம்ம அந்த சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி ஊழல் நம்ம ஒழிக்க முடியாது, எப்படி மதுவை நம்ம ஒழிக்க முடியாது, எப்படி சில விஷயங்களை நம்ம நாட்டில் ஒழிக்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணாலும் ஒழிக்க முடியாது.